கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கைக்கும் குறிப்பிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? ஏதோ டைப் பண்ணும்போது அதுவே வந்து ஏ சொல்ல இந்த வார்த்தை அந்த வார்த்தையை போட்டு அனுப்பிச்சி விட்ற. நம்ம பாவம், நம்ம ஒரு ஏஐ கிடையாது. சாப்பிட்ற மாதிரி ஏஐ கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி. நான் என் பொண்ணெல்லாம் வந்து சாப்பாடு யாரும் போடுறாங்க, இது யாரும்மா சாப்பாடு போடுறது யாரு? இப்போது சிலதுக்கெல்லாம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. நான் மாதிரி இருக்கிறேன், என் பொண்டாட்டி சொல்கிறேன், இது மதிவதனி வந்து உட்காந்துருந்தாங்களா, அது எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க இங்கேன்னு கேட்டால், காலில் இந்த கதை நடந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு மதிவதனியை நல்லா பிரித்து காமிச்சேன். பல்லு எனக்கு இப்படி இல்லையே, ஒன்றா அவன் என் புள்ள உடையாண்டு கிடக்குன்னு இது ஏஐ போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அவன் நல்லா கோட்லாம் போட்டு உள்ள பண்ணி போட்டு மேலே வர பிளேசர்லாம் வர போட்டணும் சார் பரிமாறுறான். மாட்டு வண்டியில் எப்போ மாட்டு வண்டியில் போனீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யறதுக்கு ஏஐ வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு இப்போ கதை, என்ன வேணா பண்ணலான்னு ஆயிடுச்சு. அதனால் கேட்டார், வாழ்க்கைக்கும் நிறத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் பற்றிக்கலாம் வாழ்க்கைக்கும். ஆனால் சம்மந்தம் இருக்குதுன்னா என்ன ஆவீங்கப்பா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சம்மந்தம் இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏங்க அதெல்லாம் ஒரு சம்மந்தம் இல்லைன்ட்டா அதுக்கு எதுக்கு நான் வந்து உட்காந்துக்கணும்? சம்மந்தம் இல்லைன்னா கூட விடக்கூடாது. நீ பண்ணி என்ன பேசிட்டு போயிடுவியா? விடக்கூடாதா? எப்படியும் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டணும். இதுதானே என்ன பண்ணா? மட்டமான கேள்வி வந்தால் கூட அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிடணும். இல்லைன்னா ஆகாது. இல்லை 4 கேள்வி தான் சொன்னீங்க, வந்தோம் நசுக்குன்னு பேசுனீங்க. அது இன்னும் வெளிநாட்டில் அந்த மாதிரி இருக்கும் சச்சம். வெளிநாட்டில் போனால் வெளிநாடு நடக்காது, பார்த்துக்கிறீங்களா? ஏன்னாக்கா அங்கே வேறு யாருமே சிரிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 2 பேர் இருப்பாங்க, அவர் கேமரா எடுத்துன்னு இருப்பார், அவங்க உட்காந்து இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுருவிடு. இது மாதிரி சுற்றி நீங்களாம் சிச்சி தானே பண்ணலாம், கொஞ்ச நேரம் பேசலாம். யாருமே இல்லை கேள்வி என்ன ஷார்ப்பாக பதில் சொல்லி தானே, பதில் ஷார்ப்பாக இருக்கும். நச்சுன்னு நேரம் வீணாக இருக்காது. இங்கே பார்த்தா உங்களுக்கு வெறுப்பாக கூட இருக்கும் சமயத்தில். பதில் சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசுங்கிறாரு. வாழ்க்கைக்கு நேரம் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு சொல்லிட்டுக்கிறாரு, ஆனால் ஒன்றும் சொல்லியே. நான் நினச்சேன் சிரிக்கிறதுக்கு பேசுங்கிறேன். ஒருத்தன் ஆர்ட்டில் ஸ்டெட்டியாக வைக்கிறதுன்னு சொல்லி பேசணும். சரி, ஆர்ட்டு ஸ்டெட்டு வைக்கிறது பற்றி சொல்ல போகிறான்னாக்கா இன்னொன்னும் சொல்கிறான். ஆர்ட் அட்டாக்னா என்ன, ஆர்ட் எப்படி வேலை செய்யுது, இன்னொன்னும் சொன்னேன். கட்சி வரைக்கும் ஸ்டெட்டியாக வச்சாங்க, வைக்கலாமா வைக்கல சொல்லுவேன். கட்சி வரைக்கும் நானும் மனசு பிடிச்சிட்டு 32 நிமிஷம் பார்த்தையா. எப்படின்னா பார்த்து புரிஞ்சுக்கலாமே, எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்க மாட்டான். நான் கட்சி வரைக்கும் சொல்லவே இல்லையா? அவன் சாமர்த்தியமாக பேசுகிறான். ஆனால் இதெல்லாம் பெரிய சாமர்த்தியம் தான். இது எனக்கு புரியவே இல்லை. இப்போ கூட உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகினே இருக்கலாம். எனக்கே டென்ஷன் ஆகுது. கலரை பற்றி பேசாமையே வேறு எதாவது பேசிக்கிறோமேன்ட்டு எனக்கு. ஏன்னா நான் பார்த்துட்டு அது மாதிரி வந்து என்ன மாரி ஒருத்தன் எவனா பார்த்துன்னு என்ன டேய் கலர் இது சம்மந்தம் இருக்குது நான் கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லணும்ல. அதில் டென்ஷனாக இருப்பான், அதுவே குறியாக இருப்பான். ஏன் பதில் வேணும்னு என்ன மாதிரி பதப்படப்பாக இருக்கணும்னு இருப்பான். ஷார்ப்பான ஆள் பதில். வாழ்க்கைக்கு நேரத்துக்கு சம்மந்தங்க தான் இல்லையா? சம்மந்தம் இருக்குது. இன்னும் நேரம் வச்சு நான் எப்படி வாழ்றது? இப்போ எங்கள் வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்குது? ஏன் பிரச்சனை? அவந்து சீரியஸு. நமக்கு கேள்வி தானே கேட்டேன். நாங்கள் சொல்லுவோம் தான் என்ன பண்ண இது நினச்ச போகிறல. அது மாதிரி நிறைய பேர் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அது மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்களே எனக்கு தெரியல. நிறைய இந்த உக்ரைனுக்கும் இதுக்கும் வார் நடந்துனே இருக்குது. எல்லா வீடியோ போய் பார்த்துனே இருப்பேனா இதே தான். காமினி செத்துட்டார், அவர் வந்தார், இவர் போனார், இவர் அதை பண்ணார், அர்முஸ் இது தடை செஞ்சுட்டாங்க, குண்டு போட்டாங்க, கண்ணி வெடி போட்டாங்க. இந்த பக்கம் ஆதரவு வர்றாரு, அவனை தப்பாவும், அந்த பக்கம் 2 பேரும் ஆதரவு வர்றதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சே தவிர அங்கே என்ன நடக்குதுன்னு உண்மையிலே தெரியல. அந்த வீடியோ பார்த்து நான் என்ன புரிஞ்சுன்னு வருவேன்னு கேட்டிங்கன்னா, இவன் அமெரிக்காவை ஆதரிக்கிறவன், இவன் ஈரானை ஆதரிக்கிறவன், அவ்வளோதான் புரிஞ்சுன்னு வர முடியுமே தவிர அங்கே யதார்த்தமாக என்ன நடக்குதுன்னு ஐயோ தெரியவே தெரியாது. கட்சி வரைக்குமே யாருன்னா தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் சண்டை நடக்குதுன்னு யாரா கேட்டால் தெளிவாக சொல்லுவீங்க? தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. சண்டையாக போகிறோன்னு சண்டை போகிறோன்னுக்கே தெரியாதுயா. அப்படி தான் வாழ்ந்துங்கிறானுங்க. கொஞ்சம் உஷாராக கவனிச்சிங்கன்னா வாழ்க்கைக்கு வண்ணம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு
சொல்லுவோம் இருண்ட காலம் அப்படின்னுவோம். வாழ்க்கையில் எனக்கு ஒரு இருண்ட காலம் சொல்லுவீங்க தானே? அப்படி தானே? ஏன் கருப்பாயிடும். நிறைய பேர் கருப்பு வானானுவாங்க. கருப்பு ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு போட்டுன்னு போகக்கூடாது, செத்துட்டா கருப்பு தான் போட்டுன்னு போகணும். ஏன்னா இது நான் வந்து துக்கத்தை நான் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன், ஐசிஎஃப்பில். யாருன்னா செத்துட்டாங்க ஃபேக்ட்ரியில் எம்ப்ளாயின்னு வச்சிங்களேன், ஒரு கருப்பு துணியை வாங்கி வெட்டிப்பானுங்க கட்டமாக. ஒரு குண்டு விஷயம் கருப்பு துணியை தந்து கொடுத்துருவானுங்க. இதில் பெரிய கூத்துனா தெரியுமா? அந்த பேப்பர் இருக்கும்ல, அது பேர் என்ன, ப்ளூ பிரிண்டர் மாதிரி வச்சு எழுதுவாங்களே, கார்பன் பேப்பரு, அதை கட் பண்ணி கொடுப்பானுங்க. ப்ளூ கலரில் இருக்கும். சில கார்பன் பேப்பர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அதை கட் பண்ணி கொடுப்பானுங்க. அதை வர பெருமையாக கூத்தின்னு சுற்றுவாங்க. ஏன் துக்கத்தை என்ன பண்ணுறேன் இப்போ நான்? அப்போது வாழ்க்கையில் ஒரு கலர் வந்துச்சு எப்படியோ. எப்படின்னே இப்போது இருட்டு தாண்டா விசேஷம். இருட்டில் தான் என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா இருட்டிலேருந்து வந்தேன். நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? அடர்ந்த இருட்டு. அங்கே லைட்டோ வெளிச்சமோ கிடையவே கிடையாது. உங்கள் கண்களை முடுங்கன்னா தெரியுதே, குருடனுக்கும் தெரியும். குருடன்கிட்ட போய் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கலர் இருக்குது. என்னடான்னா இப்போ உனக்கு தெரியுது இல்லை, அதான்டா இருட்டுன்னு சொன்னால் ஒத்துப்பான். அதான் இருட்டு. எதைத்தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்க முடியும். மஞ்சள் பச்சை நீலம் குருடன்கிட்ட போய் இதாண்டா மஞ்சள் இதாண்டா நீலம்னு ஒரு குருடன்கிட்டையும் சொல்ல முடிஞ்ச கலர் இது விசேஷம். ஆனால் என்ன சொல்லி வச்சுக்கிறான், இருண்ட காலம் ஆவாது, அது என்ன பண்ணக்கூடாது. ஏன் இருட்டு விசேஷம் புரிஞ்சுட்டேன்னா வாழ்ந்துருவான் ஒருத்தன். கண்கள் காட்சியை போலித்தனமாக காட்டுது, வண்ணங்கள் எல்லாம் போலியானது. இதுதான் யதார்த்தம், இருட்டு தான் யதார்த்தம். நீங்கள் ஆழ்ந்த உலகத்துக்கு போனோன்னா உங்கள் அறைகள் இருட்டாக இருக்கணும். இல்லைன்னா ஆழ்ந்த ஒரு தூங்குவீங்க, தூங்குற மாதிரி இருக்கும். தூங்கலை, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் 10 தூங்கி ஏந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் கண்ணு வரைக்கும் ஓடிடணும். இந்த ஃப்ளைட்லாம் போனால் மாட்டுறதுக்கு என்ன வச்சுருப்பானுங்க. ஏன் அடர்த்தியா வெளிச்சம் பட்டா இமை மேலே பட்டு கூடனா அவன் கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ வாழ்க்கைக்கு ஒரு வண்ணம் இருக்குது. முதல் வண்ணம் இது இருட்டு தான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அதை, ஏன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற எண்ணத்தோடவே எவனுமே பேசலை. அதான் இப்போ பிரச்சனையே. உனக்கு ஒருத்தன் புக்கு வேதம்லாம் எழுதி கொடுத்துறாங்களே, நேத்தோட எழுதி கொடுத்துறான்னு கேட்டால் அவர் பெரிய பிடிங்கியாம்மா. அவர் யாரா அவரை? நான் நிறைய புக்கெல்லாம் வச்சு எனக்கு தான் தோணும், இவன் பெரிய பிடிங்கின்றதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிறான். தேவைதானா அப்படின்னு கேட்டால் சில சேவத்தில் தேவைப்படுது. அப்போனாச்சும் கொஞ்சம் உண்மை வரும்ன்ட்டு தேடி தேடி எடுக்கணும் உண்மையை. நம்ம எப்படி எடுக்கணும், தேடி தேடி எடுத்துக்கணும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்போ தான் என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கும், ஆனால் உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா உண்மை அவுத்து போட்டு ஆடும். நீ அவுத்து போட்டவே என்ன பண்ணுவேன்னா நிர்வாணத்தை மட்டும்தான் பார்த்துன்னு இருப்பேன். எவ்வளோ பெருசாக தொங்குது, எவ்வளோ சந்தி இருக்குதுன்னு தான். மற்ற இடமே உனக்கு தெரியாது. ஏன்னா பார்க்காத இடம் எதுவும் அதான் பார்ப்பேன் நீ. ஏன்னா மூஞ்சை பார்த்துன்னுக்கிற, பேசத்தை கேட்டுனுக்கிற, கண்களை பார்த்துக்கிற, பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிற. இப்போ அவுத்துப்பட்ட உடனே உனக்கு எது தான் தெரியுதே. அவுத்தப்பட்ட பேர் கூட மூஞ்சை பார்க்கணும்னு உனக்கு தெரியாது. ஏன் பார்க்காத இடத்த பார்க்கணுன்றது தான் உன்னோட நோக்கமாக இருக்கும். ஆனால் பார்க்காத இடமும் இருட்டில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் உன்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு நிறம் என்ன, கருப்பு. அப்போ வாழ்க்கையின் உண்மையான நிறம் எது, கருப்பு. கருப்பாக முடிகிற வரைக்கும் தான் இளமையாக இருப்பேன். லேசாக வெள்ளையாவதோ, காதில் நிறைச்ச முடி சைனு வெள்ளியை கோடு போடுறாரு. தம்பி உன் காலை கணக்கு என்ன பண்ணுறேன், அடிக்கிறம்பா, இருந்தால் ஒரு கோடு பிடி. ஒரு சார் டைய எடுத்து அடி. ஆமாம், மைய எடுத்து பூசு, கலரிங் பண்ணு. டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாதுயா, கலரிங்குன்னு சொல்லணும். கலரிங் ஓகே. அப்போ கலர்னால் எது, கருப்பு. வாழ்க்கையில் ஒரு கலர் இருக்குது, அது எது, அப்போ கருப்பு தான் ஃபஸ்ட்டு. அப்போ வாழ்க்கைக்கு நீங்கள் கொண்டாட வேண்டிய கலர் எது, கருப்பு சாமி. கருப்பெண்ணெய் வாசலில் கருப்பு கட்டுறது. ரெண்டாவது ஒரு வண்ணம் இருக்குது, அடுத்த கலர் சிவப்பு. அடுத்த கலர் எது, சிவப்பு. இரத்தலானங்கள் சிவப்பு, மீட்டெல்லாம் சிவப்பு. எங்கே பார்த்தாலும் சிவப்பு இருக்கும். வாழ்க்கையில் சிவப்பு இருக்கணும். உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். சிவப்பாகிறேன்னு என்ன அர்த்தம்,
உயிரோட இருக்கிற. இந்த பெண்களுக்கு சிவப்பு வர வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறான்னு அர்த்தம். அதுலேயும் கொஞ்சம் கருப்பு கலந்துருக்கும், கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா. அது அவர் சாகும்போது ஒரு சொட்டு தண்ணி இருக்குனார்ல, அந்த மாதிரி. 2வது வண்ணம் சிவப்பு. அப்புறமா 3வதாக ஒரு வண்ணங்குது. உலகம் முழுசும் பார்த்தா பச்சை தான் இருக்கும், பசுமை. வாழ்ந்துனுக்கிற, கொண்டாடினுக்கிற, இன்பமாகிற, ஜாலியாகிறன்னா என்ன இருக்கும்? பச்சை வண்ணம். கருப்பு, சிவப்பு, பச்சை. 4வதாக ஒரு வண்ணம் இருக்குது. 4வதாக ஒரு வண்ணம் புரிதலின் உச்சமாயிடுச்சு, நீலம். இதெல்லாம் கலந்தால் பர்பிள், இதெல்லாம் கலந்தால் பர்பிள் கலர் இருக்கும். ஸ்கின்னு, ராஜாவங்கெல்லாம் பர்பிள் ட்ரெஸ் தான் போடுவானுங்க அந்த காலத்துலலாம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கலர்லேயே பர்பிள் கலர் தான் ரொம்ப காஸ்ட்லி கலர். ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு பிரிண்டிங்கு, மீடியா எல்லாம் வருதுல்ல, அது இந்த 4 கலர் தான் இருக்கும், எல்லா கலரும் இருக்காது. வாழ்க்கையில் கலருங்க இருக்கிறதுனால்தான் அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறான்றதை வச்சு தான் வர்ணம் அப்படின்னு வர்ணாசிரம முறையை கொண்டு வந்தானுங்க. வர்ணாசிரமம் சொல்கிறாங்கல்ல, அது. இந்த கருப்பை கடைசியில் தள்ளிட்டானுங்க. ஏன்? எதை கூட சேர்க்க முடியாது, எதை கூட என்ன பண்ண முடியாது. இப்போ எது விசேஷம்? கருப்பு. ஒருத்தனுக்கு கருப்பு தான் விசேஷம் புரிஞ்சிச்சேன்னா கருப்புன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆமாம், கருப்பு ஸ்பெல்லிங் மிஷின் சேர்ந்துக்குது பல்லில். ஆமாம், நீங்கள் பண்ணி கருப்பு தான் விசேஷம், கருப்பு பாரு, அப்பயே சொன்னால் 2 கட் பண்ணி எடுத்து கருப்பு விசேஷம்ட்டு நீங்கள் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சுனுக்கு போகிறீங்க. அப்படி ஒன்று இல்லை, கருப்பு, பிளாக். ஆமாம், ஹிந்தியில் என்ன சொல்லணும்? காலா. தெலுங்குல யாரும் தெலுங்குக்காரங்க இல்லை. மலையாளத்தில் என்னவோ. அப்போ வண்ணம் பல வண்ணம், வாழ்க்கையில் பல வண்ணம். இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறது. நீ ஏற்று வாழ வேண்டிய இடம் எது? உனக்கு வாழ்க்கைக்கு என்ன வண்ணம் வேணும்னா கருப்பு தான் எனக்கு வேணும். ஏன்? கருப்பில் தான் கடவுளுக்குறாரு நினச்சிக்கணும். நீங்கள் நினச்சிக்கணும், இல்லை சும்மா சொல்கிறேன், நினச்சிக்கின்னு நான் இந்த இருட்டு நாள் எதையும் பாதுகாப்பாக செஞ்சுனுக்கிறேன்னா கடவுள் இருட்டாக இருந்தே என்னை பார்க்குறாரு. கடவுள் எப்படி பார்க்குறாரு? என்ன இருட்டாக இருந்தே பார்க்குறாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா மறைமுகத்தில் நான் எப்படி தான் இருப்பேன். எவன் ஒருவன் சரி அப்படின்னு கேட்டால் யாரும் பார்க்கல, யாரும் அவனை கட்டுப்பத்தலை, அவனுக்கு எந்த தண்டனையும் யாரும் தர போகிறது இல்லை. நான் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவன் மட்டும்தான் யார் இங்கே சரி. யாரும் பார்க்கலன்னா எவ்வளோ எடுத்துப்பேன். யாருன்னா பார்த்தா நாகரிகமாக சாப்பிட்றவன்ற யார் கிடையாது. ஒருத்தர் கையிலையோ ஸ்பூன்லேயோ சாப்பிட்றது பிடிச்சிருக்குதுன்னா யார் பார்த்தாலும் பார்த்துட்டு எப்படி சாப்பிட்ணும் அவரே, அப்போ தான் அவர் சரி. சில பேர்லாம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா யாரும் இப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரி இந்த காலை நல்லா நீட்டின்னு கடாயை ஒழிச்சிட்டு வச்சு சாப்பிட்டு யாருன்னா வண்டான காய்கள்லாம் மடிச்சுன்னு ஸ்பூன் எடுத்து வந்து வச்சு அது எடுத்து வந்து வச்சுன்னு பார்த்துக்கிறீங்களா? அப்படியே தனித்தனியாக வச்சு அது மாதிரி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ வாழ்க்கையில் வண்ணம் இருக்குது. மீதி கலர்லாம் சும்மா கலர் தான். கலரை கோடிக்கணக்கில் உருவாக்கலாம், ஷேடை கோடிக்கணக்கெல்லாம். நீங்கள் போய் இந்த பெயிண்டெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் ஷேடு போனீங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் மேஜராக 4 தான், கருப்பு. அப்போ வெள்ளைன்னு ஒரு கலரு, வெள்ளைன்னு ஒரு கலரு. கருப்போட அப்படியே எதிர்வினை எது? வெள்ளை. வெள்ளை மாதிரி ஒரு மோசமான கலர் இல்லை. ஒருத்தர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுனுக்கிறான்னா நம்பர் 1 ப்ராடு அவன். ஏன்? எல்லா ப்ராடு தண்ணியும் பண்ணிட்டு வெள்ள மாட்டிப்பான், பொட்டையாக போயிட்டுருப்பான். இவங்களுக்கெல்லாம் இது வெள்ளை பிடிக்கும். ஏன்? கம்பெனி ப்ராடு கம்பெனி. ப்ராடு கம்பெனி என்ன பிடிக்கும்? வெள்ளை பிடிக்கும். வெள்ளை ஒருத்தனுக்கு பிடிக்கிறான்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவர் வெள்ளை மனம் படித்தவர் கிடையாது, கள்ள மனம் படித்தவர். நாங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. வெள்ளை தானே தூய்மையின் அடையாளம், வெண்மை மோசமாக. அந்த லேசாக இங்கே தெரியும், லேசாக அழுக்குப்பட்டுனா தெரியும், எங்கன்னா சாஞ்சி இருந்துக்கா தெரியும். வெள்ளை கலர் நல்ல கலரு, ஆனால் வெள்ளை கலர் விரும்புகிறவன் நல்லவன் கிடையாது. நாங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், வெள்ளை கலர் இருக்குது இல்லை, அது என்ன கலரு? கலரில் எந்த கலர்லேயுமே தப்பு கிடையாது. கலரை சூஸ் பண்ணுற மனம் இருக்குது இல்லை, தப்பு. அப்போ வெள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னா வெள்ளை பனின்னு தேர்ந்தெடுக்கணும், வெளியே காட்டக்கூடாது வெள்ளையை. நான் வெள்ளையானவன் காமிக்கிறான்ல, அவன் யார் இல்லை. வெள்ளை எங்கே போடணும்? உள்ளே போடணும். எங்கே இருக்கணும் வெள்ளை? வெளியே. அப்போ உள்ளே வெள்ளையை வைக்கிறவன் சரியானவன், வெளியே வெள்ளையை வைக்கிறவன். நீங்கள் வெள்ளை சட்டை ஒருத்தர் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க போட்டுன்னு வர்றாருன்னா தெரிஞ்சுக்கணும் ஏமாற்ற வந்துக்கிறான்.
எல்லாம் பேசிட்டு டீல் ஒப்பந்தமே முடியாது. நீங்கள் வேணா செக் பண்ணிங்க. இப்போ கூட இப்போ சொல்லிட்டேன் தானே, இன்னும் முன்னாடி கூட நடந்திருக்கும் தானே உங்கள் வாழ்க்கையில். இப்போ யோசித்து பாருங்க. கல்யாணம் பண்ணும்போது வெள்ளை துணி போட்டு கொடுத்ததே எதுக்குன்னா அழிஞ்சு போங்கன்றதுக்கு தான். நடிங்க, என்ன பண்ணுங்க, நடிங்க. ஆனால் உஷாராக பட்டு கலர் வெள்ளை கிடையாது. பட்டுன்னா கிடையாது, வெள்ளை கிடையாது. ஏன்? கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். பட்டு புழுலேருந்து எடுத்துது, அதோட கலர் அதில் இருக்கும். லேசாக தங்கம் கலந்த மாதிரி இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ வாழ்க்கைக்கும் வண்ணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஜோசியம் மாதிரி பார்த்துன்னு கூடாது. இப்போ வந்து வெள்ளை சட்டை போட்டவங்களாம் சரியில்லை, உஷாராக கவனிங்க. வெள்ளை சட்டையில் பட்டன் கருப்பாக இருக்கும், இல்லை பட்டன் நீளமாக இருக்கும். வெள்ளை சட்டையில் வேணுன்ட்டு ஒரு நீல கலர் பேனாக குத்திருப்பான், இல்லை பிளாக் கலர் ஏதோ ஒரு ஷேடு குத்திருப்பான். அவன் வெள்ளை கிடையாது நானுன்னு மறைமுகமாக சொல்கிறான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை ஷூ, வெள்ளை சாக்ஸு, வெள்ளை மோதிரம் இருக்காது. பிளாஸ்டிக்கில் வாங்கி போட்டாலும் போடலாம், எனக்கு தெரியாது. பக்கா ஃப்ராடு கம்பெனின்னு தெரிஞ்சுக்கோ. கருப்பு போடுறவனே நம்பலாம். ஏன்? அப்போ ஃபுல்லாக கருப்பு போட்டுன்னு போகிறானே அப்படின்னா அவன் அநியாயத்துக்கு அநியாயம். சார் கருப்பு நல்லது நீங்களே அப்படின்னா, கருப்பும் வெள்ளையும் நல்லது. அது என்ன பண்ணக்கூடாது, வெளியா காட்டக்கூடாது. ரெண்டுமே காட்டக்கூடாது. பல வண்ணங்களை காட்டுறவன் தான் சரி. ஏன்? அவன் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவான், மாறுவான். பண்ணணும். மனுஷன்னா மாறணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொருத்தர் ஒரு மாதிரியாகவும் தான் இருக்கணும். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்னன்னா அவருடைய நிலமை சொல்லுவானுங்க. பச்சோந்தி மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. என் பொண்டாட்டி பச்சோந்தி மாதிரி இருக்கணுமா, இருக்கக்கூடாதா கேட்கணும் நீங்கள். அப்போனா உங்கள் பொண்டாட்டி எப்படி சார், நீங்கள் எப்படி சார், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பீங்களா என்ன? அப்படியா? எவனா ஒரே மாதிரி நடந்து முடியும் எல்லாருக்கிட்டையா? முடியவே முடியாது. அப்போ வண்ணங்கள் பலவாக இருக்குது, வண்ணங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. வாழ்கிறவன்லையும் எல்லோரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளம் இருக்கும். பிறப்பால் இல்லை. அது எங்கே இல்லை? பிறப்பால் இல்லை. புரிஞ்சுக்கினீங்கன்னா வாழ்க்கையில் வண்ணம் இருக்குது. நாமளும் வண்ணமாக வாழலாம். உங்களுக்கு 2 அறை இருக்குதுன்னா வேறு வேறு கலரு. இப்போல்லாம் ஷேடெலாம் நிறைய போட்டுக்கிறான். ஒரு பக்கம் எல்லோ ஒரு சைடு, இன்னொரு எல்ல வேறு சைடு, அப்படிலாம் பெயிண்ட்லாம். இப்போ தான் நம்ம நிறைய வண்ணங்களை பயன்படுத்தி தெரிகிறோம். அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. வீடுன்னா வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா கிளிஞ்சல்னு சொன்னால் 3 விற்கும், எடுத்து வந்து போடுவான். தண்ணியை தெளிச்ச உடனே சூடு பறப்போம். அது கிருமி நாசினிக்காக செஞ்சாங்க, வெள்ளைக்காகலாம் அடிக்கலை. வெள்ளையாக அன்றைக்கி செவ்வறு மண் தவறையாக இருக்கும், மண்ணில் பூச்சிங்க வரும். அதுக்காக என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம சிமெண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஷேடு என்ன பண்ணலாம், வேறு வேறு போடலாம். ஆல்மா இதில் ராசி ஷேடு எது சார்லாம் கேட்டுருப்பறீங்க. வாழ்க்கைக்கு வண்ணம் இருக்குது, அது உங்கள்கிட்டருந்து அதுவே வெளிப்படும். நீங்கள் பூசிக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறது, பெயிண்ட் எடுத்து நீங்களே ஐயா சொல்லிட்டாரு நீல கலர் பூசிக்கலாம். ஐயாவுக்கு நீளம் பிடிக்கும். ஐயாவுக்கு நீளம் மட்டும் இல்லை, நீளம் கூட பிடிக்கும். ஆமாம், ஏக்கர் கணக்கில் இடம் கொடுத்தா தான் பிடிக்கும். அப்படித்தானே? பணமாலை போடணுன்னாக்கா சின்னதாக போட்டால் பெருசாக போட்டால் நல்லா இருக்குமா? பெருசாக போடணும். பெருசாக போகணுன்ட்டு 10 ரூபா தாள் போட்டால் என்ன ஆகும்? 2000 ரூபாய் தாள் எடுத்துட்டானுங்க. குத்துந்தான் 2000 ரூபாய். நான் என்ன சொல்லேன், டாலரில் மாலை போடலாமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இந்தியன் கரன்சிலே போட்டால் எப்படி? ரொம்ப கணக்கு போகிற போக்கில் சொல்லி வைக்கணும். ஆமாம், அப்போ தான் நம்ம என்ன வாழ்க்கையில். ஆமாம், கலசனு பிச்சை எடுக்கிறது வித்தியாசமாக எடுக்கணும். அம்மா சாமி ஐயா சாமி இந்த மாதிரி சைடில் இப்படி எடுத்துக்கணும். வாழ்க்கையில் வண்ணம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அது எப்படி இருக்கும்? வெளிப்படும் உங்ககிட்டேருந்து. அது தானாக வெளிப்படும். உன்னை மீறி நீ போடுவேன் ட்ரெஸ் எல்லாம். சில பேர்லாம் நாள் பார்த்து இன்றைக்கி வந்து நட்சத்திரம் வந்து இது, இன்றைக்கி நட்சத்திர அதிபதி வந்து இந்த கோல், அந்த கோலுக்கு இந்த கலர்னு போகிறவங்களாங்கிறாங்க. முடியுமானா அப்படி கூட போட்டு திரியலாம், தப்பு கிடையாது, நல்லது தான். நீங்கள் கலர் சூஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாதகம்லாம் பார்த்து. ஆமாம், நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு ஜோசிக்காரனை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணுன்னா பண்ணலாம். அந்த மாதிரி கூட எனக்கு கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் கலர்லாம் கரெக்டாக சொல்லுவீங்களா? சொல்லுவேன். கொஞ்சம் பீஸ் அதிகமாக இருக்கும், உபதேசத்தை விட அதிகமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அது பிரச்சனை கிடையாது இல்லை. உங்களுக்கு கொடுக்க முடியும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அது மாதிரியே கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை யாருன்னா நீங்களே கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ்ஸு, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சிவப்பு ட்ரெஸ்ஸு, புதன்கிழமை இன்றைக்கி பச்சை ட்ரெஸ்ஸு, வியாழக்கிழமை இன்றைக்கி மஞ்சள் ட்ரெஸ்ஸு, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி
இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நீல ட்ரெஸ்ஸு, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பட்டு வஸ்திரம் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சா? யார் ஆரஞ்சு? ஓ, உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்துலாம். சார் ஒரு வாரம் சொன்னீங்க, எங்கிட்ட நிறைய ஷேடு இருக்குதுன்னா அடுத்த வாரம் மிக்ஸ்டு அது மாதிரி போட்டுனோம். என்ன பண்ணலாம், தெரியலாம். வாழ்க்கைக்கு வண்ணங்க தான் இல்லையா? இஷ்டத்துக்கு வண்ணமாக பேசிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீல கலர் மோதிரம் வெள்ளியில் போடலாமா? ஏன், தங்கம் வாங்கிறதுக்கு எனக்கு ஒர்க் இல்லை, ஆனால் நீலக்கல் வாங்கிறதுக்கே ஏன் கல்லை போகிறது, ஒரு கயிறில் கட்டி மாட்டிக்கிது, ஏன் மோதிரமாக போகிறது இல்லை? பண்ணலாமா இல்லையா? நான் அதாம்மா முதல்லையே சொல்லிட்டேன், எங்கள் ஃபேக்ட்ரியில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கார்பன் பேப்பர் கட் பண்ணி ஊசி கொண்டு ஊசி இருந்தது குத்துருவாங்க. ஒரு படம் ஒன்று, நண்டுன்னு ஒரு படம் இருக்கும். பட்டு துணி மேலே ஆசைப்படுவான் குழந்தைட்டு, பட்டு துணியை வெட்டி பாவாடையில் தைச்சிருவான். இதுவும் என்ன தான், பட்டு பாவாடை தான். இந்த மாதிரி ஆளாங்கிறாங்க ஏழ்மைக்காக. ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு இப்போ சொல்லிடுறாங்க பார்த்துக்கிறீங்களா? ஸோ நான் சொல்கிறதெல்லாம் ஏழைங்களுக்கு பொந்தாது. நீங்கள் எந்த ட்ரெஸ்னால் போட்டுக்கலாம். இருந்து பிச்சை போட்டதே வெள்ளை சட்டை தான் சார், அதை போட்டால் அசிங்கன்றீங்கன்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, என்கிட்ட சண்டைக்கு வராது. ஏன்னா இப்போ ஜியோலாம் வந்துச்சு, யார் வேணாலும் வீடியோலாம் பார்க்கலான்னு ஆயிடுச்சா. அவன் இருந்து இந்த வீடியோ தான் பார்த்துருப்பான். அவன் வர கஷ்டப்படுவான் பாரு, அவனுக்கும் சொல்லி வைக்கணும். அப்படிலாம் கிடையாதுடா. நான் இந்த பணக்கார பசங்களுக்கு பேசியிருந்தேன், யாருக்கும் இல்லை, நமக்கு இல்லை. அப்போ நீ பணக்காரன் இல்லையா? நான் பணக்காரன்லாம் இல்லை, பணம் வச்சுங்கிறக்காரன். நான் பணக்காரன் கிடையாது, நான் நல்லவன் கிடையவே கிடையாது. நான் ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி, எதை முடியினா பண்ணுவேன், முல்லை போய் குத்தி முல்லை எடுத்துருவேன். முல்லை முள்ளால் எடுப்பது போல் நெருப்பை நெருப்பால் இணைப்போமா. கொண்டாடுங்க. வாழ்க்கை வண்ணங்கள்லாம் இருக்குது, நிறைய வண்ணங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் உருவாக்கி கொண்டாடுங்க. இந்த கருப்பு வெளியில் போய் மாட்டினே நிற்காதீங்க. கருப்பு வெளியே தெரியலாம், உள்ளே இருக்கணும். வெள்ளை உள்ளே இருக்கணும். சிவப்பு எங்கே தான் இருக்குது, சிவப்பு உள்ளே மறைஞ்சிட்டு வரைக்கும் நல்லது. ஒரு கீர்னா தான் வந்துடும். சிவப்பு செஞ்சால் என்ன ஆச்சு நம்ம நிலமை? சிவப்பு உசாராக தான் இருக்குது. காட்டக்கூடாது. காட்டாமல் வச்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிது, அதை சிவப்பு உள்ளுக்குது, வெள்ளை வெளிப்பட்டுரும், கருப்பு காணாமல் போயிடும். தானாகவே அது வெளுத்துரும். வயசாக ஒரு மனுஷனுக்கு ஏன் வெளுத்துச்சே, அவங்ககிட்ட இருண்ட பக்கங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஏன் தாத்தான்னு கூப்பிட்டாங்க? அனுபவத்தை தா, அறிவைத்தா, உன் புரிதலைத்தா, எல்லாத்தையும் என்ன பண்ணேன். இப்போ தாத்தானா அசியமாக போச்சு, கிராண்ட்ஃபா அப்படி தானே. அப்பா டேடி ஆகிட்டாரு, அம்மா பிரமிட் ஆகிட்டாங்க. பிரமிடு தானே, பிரமிடில் தானே இருக்கும் மம்மியே. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.